ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்வன்மணி. இப்போ நான் சொல்ல போகிற இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். இது எல்லாருக்குமே தேவையாக கண்டிப்பாக இருக்கும். ஏன் இது எல்லாருக்கும் தேவை அப்படின்னா, நம்ம சேனலில் வியூவர்ஸாக இருக்கவங்க, நான் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும்பா, சாதாரணமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது. பல பல தலைவர்கள் மாதிரியும், இல்லை பழைய மிகப்பெரிய லீடர்ஸ் மாதிரியும், ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் மாதிரியும், சாதிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் மாதிரியும் ஆகணும், நானும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறாங்க. அண்டு இன்னும் உள்ளே வரக்கூடியவங்களும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் வராங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய கான்செப்டாக உங்களுக்கு தோணும். இதை நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு கேட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆடியோ தான், திரும்பி திரும்பி போட்டு கேட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ முதல்ல எப்போவுமே இயற்கையில் ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் தான். அது இயற்கையில் ஒரு விதி அப்படிங்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த விதி மாறாது. நான் என்ன தான் ஒரு மிகப்பெரிய செமையான ஒரு மனுஷன், டெக்னிக்கலாக வேறு லெவலில் வளர்ந்துட்டேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டினாலும், நீங்கள் அந்த பில்டிங்கில் அந்த லாஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாலும், இந்த இயற்கையோட விதி அப்படிங்கிறது அதோட விதி தான். ஓகேவா? இப்போ மேலேருந்து கீழே விழுந்தீங்க அப்படின்னா கீழே விழத்தான் செய்வீங்க, அது இயற்கையின் விதி. இல்லைப்பா நான் பேராஷூட் போட்டு குதிப்பேன் அப்படின்னா, பேராஷூட் போட்டு குதிச்சிங்கன்னா மேலே போவீங்க அப்படிங்கிறதும் இயற்கையின் விதி தான். ஓகேவா? நீங்கள் இயற்கையை தாண்டி எதுவுமே புதுசாக கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. அப்போது இந்த மாதிரியான தலைவர்களோ, இல்லை இந்த மாதிரி அட்ராக்டிவான பர்சன்ஸ்கிட்டேயோ, இல்லை இந்த மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்டேயோ இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம் இருக்கும். அதாவது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னா எனர்ஜி. இந்த சைனீஸ் ஜப்பானீஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க சீ பவர். தமிழில் சொல்லாமா பிராணசக்தி அப்படிங்கிறது தான். இப்போது இந்த பிராணசக்தியை யார் யாரெல்லாம் அதிகமாக உடம்புல வச்சுருக்காங்களோ, ரீட்டைன் பண்ணுறாங்களோ, அவங்கெல்லாம் மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிப்பாங்க. ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. அவங்க பேச்சு என்னன்னே தெரியாது, அவங்கள பார்த்தாலே அட்ராக்டிவாக ஃபீல் ஆகும். என்னன்னே தெரியாது, அவங்க பேச்சு நமக்கு பிடிக்கும். என்னன்னே தெரியாது, அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஸியாக எல்லா விஷயங்களும் நடக்குமா அவங்களுக்கு. என்னன்னே தெரியாதுன்னு இருக்கும் இல்லையா, அந்த என்னன்னே தெரியாத ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அங்கே தான் இருக்குது சீ பவர், எனர்ஜி, தமிழில் பிராணசக்தி. செம ப்ரோ. அப்போ நான் நோ ஃபேப் பண்ணுறேன், இல்லை நான் இந்த மாதிரி நிறையா உணவுகள் எடுத்துக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், இது எல்லாமே எனக்கு எனர்ஜி கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த சீ பவர், இல்லை பிராணசக்தி, இல்லை எனர்ஜி, இது எல்லாமே ஒரு தண்ணி மாதிரி தான். தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா அந்த தண்ணி கெட்டு போயிடும். கரெக்டாக? இப்போது ஆற்றுல ஓடிக்கிட்டே இருக்குது, சைடில் ஒரு குட்டை மாதிரி வெட்டி வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த குட்டையில் தேங்குது, அதே தண்ணி தான் தேங்கினா ஒரு 10 மாதம்னு வைங்க, 10 மாதம் கழித்து பார்த்தா ஃபுல்லாக பாசியாக இருக்குது, பூச்சிலாம் இருக்குது, ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. அதே மாதிரியான ஒரு தண்ணி தான் பக்கத்தில் இருக்க ஆற்றுலையும் ஓடுது, ஃப்ரெஷ்ஷாக ஓடிட்டுருக்கு. எடுத்து குடித்தா செம டேஸ்ட்டாக இருக்குது. அப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு உடம்புல தேங்கக்கூடாது. அண்டு அந்த எனர்ஜி உடம்புல தேங்குச்சுன்னா அது ஒரு நோய். ஓகேவா? மோஸ்ட்டாக தேங்காது. நம்ம அப்நார்மலான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா தேங்கும். அப்போது நம்ம அப்நார்மலான வாழ்க்கை வாங்கலை, அதனால் தேங்காது. அப்போது தேங்காதுன்னா ஒரு விஷயம் வரும், அது போகும். அதே தான் நம்மளோட ரத்த ஓட்டமும். சுத்தம் எவ்வளோ ஸ்பீடாக சுத்தம் அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். வரும் போகும். எந்த அளவுக்கு வரும் போகுதோ அந்த அளவுக்கு பிராணசக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ பிராணன் உள்ளே வருது, அவள் வெளியே போயிடுது அப்படின்னா நம்ம உடம்பு காலியாக இருக்கும்ல. இங்கே தான் மேட்ரே இருக்குது. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சூட்சமாக இருக்குது. அதை நம்ம பிடிச்சிட்டோம், அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களில் ஒருவங்களாக நம்ம மாறிடலாம்.
என்னது அப்படின்னா எனர்ஜி, சீ பவர் இல்லை பிராணசக்தியை சில விஷயங்கள் கொடுக்கும், சில விஷயங்கள் எடுக்கும். எது? பேசிக்காக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொடுக்கும், பிடிக்காததை செஞ்சீங்க அப்படின்னா எடுக்கும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கும், நீங்கள் சோகமாக டிப்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா எடுக்கும். புரிஞ்சிச்சுல? அப்போது இப்போ பாருங்கள், நான் நோ ஃபேப் பண்ணுறேன்ப்பா, இல்லை நான் ஏதோ ஒர்க் அவுட் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆனால் நான் கடைசியில் நான் பிடிக்காத வேலைக்கு போகிறேன். மேனேஜரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது, ஆஃபீஸை போனாலே வெறுப்பாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்ததோ எல்லாத்தையும் எடுத்துக்கும், காலியாக இருக்கும் உங்களோட உடம்பு. சரி, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்கிறேன், நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையே நான் செய்கிறேன். பிடிச்சது ரெண்டுமே பிடிச்சது. எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கும், நம்ம உடம்புலையே ரீட்டைன் ஆகும். அப்போ எனர்ஜி ரீட்டைன்னா சர்க்குலேஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எனர்ஜி சர்க்குலேஷன்னா அந்த எனர்ஜி இருந்தால் வேஸ்ட் ஆகாதா ப்ரோ? கெட்டு போயிடாதா? நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது தான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதில் ஒரு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஆனால் நான் பேசுகிறது எனக்கு பிடிக்குது அப்படின்னா எனர்ஜி எனக்கே திருப்பி வருது. இதுதான் சர்க்கிள், இதுதான் சைக்கிள். ஒன்று போது வருது. இப்போ நான் பேசுகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா, நான் இப்போது 7 நிமிஷம் பேசியிருக்கேன், ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது 7 நிமிஷம் வருது. இந்த 7 நிமிஷத்துக்குள்ளேயே நான் டயர்ட் ஆகிடுவேன். எனக்கு பிடிக்காமல் பண்ணேன் அப்படின்னா, பிடிச்சி பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி 1 மணி நேரம் கூட பேசலாம், டயர்டே ஆகாது. அப்போ பிடிச்ச வேலை பண்ணிவிட்டு, பிடிச்ச விஷயங்கள் பண்ணிவிட்டு, பிடிச்சவங்கக்கிட்ட பேசிவிட்டு, பிடிச்சவங்கக்கிட்ட பழகிட்டு, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடம்புல சுற்றிக்கிட்டே இருக்கும். சீ பவர், அதாவது பிராணசக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கும். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ஒரு சப் கான்செப்ட் வருது. இதே தான். அப்போ நீங்கள் பிடிச்சதை சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்களா ப்ரோ? அப்போது நான் நிறைய மசாலா உணவுகள் சாப்பிட்றேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஆனால் அது ஹெல்த்தி கிடையாதுல்ல அப்படின்னா இதில் தான் ஒரு சப் கான்செப்ட் வருது. பிராணசக்தி அதிகமான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது. அந்த பிராணசக்தி அதிகமான உணவுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனர்ஜி அதிகமாகும். உங்களுக்கு பிடிச்சி அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். உங்களுக்கு பிடிக்காமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்மியாகும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஒரு விஷயம் வருது, ஆனால் அது வந்து பிராணசக்தி கொடுக்கக்கூடிய எனர்ஜியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குது. இப்போது 100% உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டீங்க அப்படின்னா, பிடிச்ச பிராண உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா 100 பேட்ரி 100 ஆகிடுது. பிடிக்காத நான் பிராண உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா பேட்ரி ஒரு 60 70 அப்படி இருக்குது. புரியுதுல்ல? புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த பாட்காஸ்ட்லேயோ நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. பிடிச்சி பண்ணோன்னா எனர்ஜி, பிடிக்காமல் பண்ணோன்னா எனர்ஜி காலி, இல்லை பிடிக்காமல் பண்ணால் சுத்தமாக காலி. நீங்கள் நம்ம பிடிக்காமல் இருந்தோம், இல்லை யோசிச்சுட்டே இருக்கோம், டிப்ரெஷனில் இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் கண்ணை சுற்றி கருவேலையாக இருக்கும், நீங்கள் பார்க்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு முடி கொட்டும், நீங்கள் ஒல்லியாக உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், வீக்காக இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும், தொடர்ந்து நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் வருதுன்னு தெரியாது. ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் ஏன்னா உங்களுக்கு சீ பவர் இல்லை, எனர்ஜி இல்லை, பிராணசக்தி கிடையாது. அப்போ பிராணசக்தி எப்படிலாம் ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணுறது? அடுத்து வரும். இதுதான் ப்ராக்டிஸ். பிராணசக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல ப்ராக்டிஸ் இருக்குது. முதல்ல பிராணன், சக்தி ரெண்டுத்தையும் பிரிச்சுப்போம். சக்தி அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். இப்போ எனர்ஜி அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அதை ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ண முடியும், எனர்ஜியை உருவாக்க முடியாது, இல்லை அழிக்கவும் முடியாது. அதை வேறு ஒரு இதுவாக மாற்ற தான் முடியும். அந்த மாதிரி இப்போது ஃபிசிக்ஸில் படிச்சு போனீங்கன்னா, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, விண்மில் எனர்ஜி, அட்டாமிக் எனர்ஜி, அந்த மாதிரி நிறைய எனர்ஜி இருக்கு இல்லையா, படிச்சிருக்கோம். அந்த மாதிரி பிராண எனர்ஜி, பிராணசக்தி. அப்போ பிராணம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? இப்போ மேக்னெட்டிக் எனர்ஜின்னு வைங்களேன். மேக்னெட்டிக் அப்படின்னா மேக்னெட், காந்த சக்தி. அந்த காந்த சக்தியை வச்சு உருவாக்கக்கூடிய எனர்ஜி, காந்த சக்தி உருவாக்கக்கூடிய எனர்ஜி. அதே மாதிரி பிராணசக்தி, பிராணம் அப்படின்னா காற்று, எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி. காற்று மூலியமாக ஒரு எனர்ஜியை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அது பேர் தான் பிராணசக்தி. அந்த பிராணசக்தியை எப்படி க்ரியேட் பண்ணுறது? பிராணாயாமம்னு ஒன்று இருக்குது, அது காலையில் பண்ணணும். நிறையா இருக்குது,
பேசிக்காக நாடி சுற்றி பண்ணுங்கள். நாடி சுற்றி பற்றி நம்ம முன்னாடியே கூட வீடியோ போட்டிருப்போம். அது ஒரு 10 ரவுண்டு பண்ணுங்கள். வீடியோ இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 ரவுண்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? பிராண முத்திரை அப்படின்னு ஒன்று இருக்குது. வேறு லெவலில் செயல்படும். அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா முடி கொட்டுறது நிற்கும். உங்களுக்கு நோய் அதிகமாக இருக்குதுன்னா நோய் ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு ஃபேஸில் பிரச்சனை இருக்குது, என் ஸ்கின்னு ரொம்ப டேமேஜாக இருக்குது, பிம்பிள்ஸ்லாம் வருது, எல்லாம் சரியாகி க்ளீன் ஆயிரும். நான் எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் இருக்கிறேன், எனர்ஜி செம்மையாக கிடைக்கும். நான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுறேன், வயசுலாம் கம்மியாயிரும். எல்லா விஷயங்களும் பண்ணும் இந்த பிராண முத்திரை. அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். இல்லைனா பிராண முத்திரைன்னு கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வரும். இதுதான் பிராண முத்திரை அப்படி சொல்லிட்டு. அதை நீங்கள் டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது. காலையில் எழுந்த உடனே பண்ணுங்கள். இல்லை காலையில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து இதை பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் 2 கையிலையுமே வைக்கணும். பிராண முத்திரை இதை பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் ஆகும். எல்லாமே மாறும். ஆக்சுவலாக இந்த பிராண முத்திரையும் இந்த பிராணயாமாவும் அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக மூச்சு விடணும். அதுதான் மேட்ரு. அதிகமாக மூச்சு, அதுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு பிராணத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த பிராணன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் மாறலாம். நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயமாக உங்களால் மாற முடியும். ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிடம் தொடங்கும். நன்றி.